ஆராதனை எங்க ஆரம்பம்? சீனாய் மலையில். அப்படி பட்டுன்னு பதில் சொல்ல எனக்கு நல்லா தான் இருக்கும். இந்த ஊமை கொட்டா மாதிரி இருக்கக்கூடாது ஆராதனை. அதாவது இது பைபிள் ஸ்டடி. நல்லா கலகலப்பாக பேசணும், நச்சுன்னு கேள்வி கேட்கணும், நல்லா என்ன செய்யணும், பாஸ்டரை மடக்கணும் சத்தியத்தில். இன்னும் ஜெவராஜ் பாஸ்டர் எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு அவரை மடக்கி திணற அடிக்கிறோம் பார், அப்படி நிற்கணும். ஒரு அல்லியா சொல்லு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பெந்தெகோஸ்தே நாள், இப்ப இதுவும் பெந்தெகோஸ்தே நாளுன்னா 50வது நாள், இதுவும் 50வது நாள் தான். இப்ப இயேசு வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்தார், ஞாயிற்றுக்கிழமை. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? இயேசு எப்போ உயிர்த்தெழுந்தார்? வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சரி, இப்ப ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார். ஞாயிறு டு ஞாயிறு எத்தனை நாள்? ஞாயிறு டு ஞாயிறு 2 சண்டே சேர்க்கணும். சண்டே டு சண்டே 8 நாள். கரெக்ட், 8 நாள். அடுத்த ஞாயிறு 7 தான் வரும். கரெக்டா? அடுத்த ஞாயிறு 7 தான் வரும். அப்ப 7 நாள். இப்படி 7 ஞாயிறு கணக்கு போட்டீங்கன்னா 7 × 7 49. 50வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. 50வது நாள் என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. பெந்தெகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவி இறங்கினாரே, அது இயேசு உயிர்த்தெழுந்ததுல இருந்து கரெக்டா 50வது நாள். உயிர்த்தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை. 7 சண்டே 49. அப்புறம் அந்த முதல் சண்டே டு சண்டே 8 போட்டீங்கல்ல, அப்ப 7 சண்டே 49னா அங்க 8 வந்துருச்சுல, அதை இங்க சேர்க்கணும். அப்ப 50. அப்ப 50வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்ப சீனாய் மலையில கர்த்தர் இறங்குனதும் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி இறங்குனதும் ஒரே சம்பவம். 2 எப்படிப்பட்ட சம்பவம்? ஒரே சம்பவம். எப்படி? இப்ப நானே சொல்றேன், எழுதி போட டைம் இல்லை. அங்க மலையில் இறங்கினார், இங்கே மனுஷர்கள் மேல் இறங்கினார். அங்கே மேக மந்தாரம் இருந்தது, இங்கேயும் புகைக்காடாய் இருந்தது. அங்கே எக்கால சப்தம் கேட்டது, இங்கே அந்நிய பாஷையின் சப்தம் கேட்டது. அங்கே மோசே தேவனோடு பேசினார், இங்கே சீஷர்கள் தேவனோடு பேசினார்கள். அங்கே அக்கினியில் கர்த்தர் இறங்கினார், இங்கேயும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் இறங்கினது. அங்கே 10 கட்டளை கொடுக்கப்பட்டது, இங்கே சபையின் அஸ்திபார உபதேசங்கள் 7 உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது. அங்கே 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். கரெக்டா? எப்படி? மொழிய பாரு, பைபிளே படிச்சது இல்லை. அங்கே 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். எப்படி? ஆரோனுடைய கன்றுக்குட்டியை கும்பிட்டதுனால அந்த சீனாய் மலையிலிருந்து மோசே இறங்கி வரும் பொழுது எத்தனை பேரை கொன்றார்கள்? 3000. இங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே டேபர்நேக்கல் உண்டானது, ஆசரிப்பு கூடாரம் உண்டானது. இங்கே ஆவிக்குரிய சபை உண்டானது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மலையிலே ஆராதனை செய்வீர்கள் என்று சொன்னது அவர்களை மனதில் வைத்து சொல்லவில்லை, மேல் வீட்டிலே ஆவியானவர் இறங்கினதற்கு அப்புறம் புறஜாதியார்கள் என்னை ஆராதிப்பார்கள் என்கிற ஒரு முன் அடையாளத்தை மனதிலே வைத்து எகிப்திலே இஸ்ரவேலர்களை தேவன் விடுதலை செய்தார். ஆண்டவருடைய மனசெல்லாம் நம்ம தாங்க. என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுத்து வாங்கி நமக்கு கொடுத்தார், அவ்வளவுதான். டைரக்டா நமக்கு கொடுக்கல. ரட்சிப்பு யார் வழியாய் வருகிறது? ரட்சிப்பு யார் வழியாய் வருகிறது? அடங்கொப்புறான யூதர்கள் வழியாய். பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு. ரட்சிப்பு யார் வழியாய் வருகிறது? ஆசீர்வாதம் யார் வழி? வாயத்தர யூதர்கள். வாயத்தர யூதர்கள். சொல்லு சொல்லு. கிருபை யார் வழியாய் வருகிறது? பலன் யார் வழியா? கடவுள் யார் வழியா?
எல்லாமே யூத வழிதாங்க. எல்லாமே யார் வழிதான்? யூதர்கள் தான். வாசிங்க. இப்ப சமாரியா ஸ்திரீ கிட்ட கர்த்தர் பேசுறாரு. இப்ப என்ன பேசுறாருங்கிறது 4ஆம் அதிகாரம் கவனிங்க பார்ப்போம். எங்க எழுதியிருக்கு? 20 இருந்து படிங்க ஒருத்தர். யோவான் 4:20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் போய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், நெக்ஸ்ட், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நல்லா கவனிக்கணும். ஜீசஸ் அழகா இங்க உடைக்கிறாரு, ரகசியத்தை உடைக்கிறாரு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. அல்லேலூயா. அப்ப இப்ப ஆண்டவரை மலையில தொழுது கொள்ளுகிறார்களா, எருசலேமிலே தொழுது கொள்ளுகிறார்களா, இல்ல பூமியில எங்கும் தொழுது கொள்ளுகிறார்களா? எங்கும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். யார் சொன்னது? ஔவை. யார் சொன்னது? ஔவையார் தெரியுமா? ஔவையார், உளவையார். ஔவையார நிறைய பேர் உளவையாருன்னு தான் படிப்பாங்க. ஔவையாரு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். சபை இல்லாத ஒரு நாடு சொல்லுங்க. சபை இல்லாத நாடு. ஏங்க, வடகொரியாவிலேயே சபை இருக்குங்க. ஒரு கையெழுத்து கொடுங்களேன். வடகொரியா தெரியுமா உங்களுக்கு? மோசமான நாடு தெரியும்ல. உலகத்திலேயே அதிகமா சபை இருக்கிற ஒரு நாடு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க நினைப்பீங்க அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, இலங்கை. தப்பு. வடகொரியா இல்ல. சைனா. ஒரு கைதட்டு கொடுங்க. சைனா. கைதட்டுனா சாணியை தட்டிட்டு. எப்படி உங்களெல்லாம் வச்சு பாசமாரிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த ஊர்ல ஊழியர் ரொம்ப கஷ்டங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.